ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க பரணி பாலா. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்க மனசு எதமாவும் உடம்பு பதமாவும் இருக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உங்க சூப்பர் கூலா மாறிடும். வாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா வாட்டர் மெலன், அதாவது தர்பூசணி. இதுல நீர்ச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி டைம்ல வாட்டர் மெலன் சாப்பிட்றது டீஹைட்ரேஷன் ஆகாம நம்மள பார்த்துக்கும். சூப்பராகவும் இருக்கும். நம்பர் 2 என்னன்னா இந்த சீசன்ல மட்டும் ஸ்பெஷலா கிடைக்கிற நம்ம மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம். ஆமாங்க, இந்த மாம்பழம்ல விட்டமின் ஏ இருக்கு. சோ இது கண் பார்வை, தோல், அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும், யம்மியா இருக்கும். கண்டிப்பா சாப்பிடுங்க. நம்பர் 3 என்னன்னா அன்னாச்சி பழம், பைனாப்பிள். சோ இது விட்டமின் சி இருக்கு. சோ இதுவும் என்னன்னா தோல் பிரச்சனைகளுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கம்பல்சரி நம்ம பைனாப்பிள் சாப்பிட்றது நல்லது. நம்பர் 4 என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், முழாம்பழம். இதுல நார் சத்து அதிகமா இருக்கு. ஸோ முழாம்பழம் ஜூஸ் அதிகமா குடிக்கிறது, இதுவும் என்னன்னா டீஹைட்ரேஷன் ஆகாமையும் பார்த்துக்கும், செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5 என்னன்னா வெள்ளரி பழம். வெள்ளரி பழமும் என்னன்னா சம்மர் சீசன்ல தாங்க அதிகமா கிடைக்கும். சோ நான் ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்றேன். எங்க அம்மா சொன்னது என்னன்னா வெள்ளரி பழத்துல நாட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிடுங்க. சும்மா யம்மியா இருக்கும், அடிபொலியா இருக்கும். சோ இதுலயும் நீர்ச்சத்து அதிகமா இருக்கு. சோ வெள்ளரி பழம் சாப்பிடுறது டீஹைட்ரேஷன் ஆகாம நம்மள பாத்துக்கும். சோ நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க சூப்பர் கூலா மாறிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Love you guys.